நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது பென்சில் அண்ட் பிக்சல்ஸ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் ஆர்ட் அண்ட் டிசைன்கானது, பிரத்யேகமாக ஃபார் ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைனர். ஏதாவது ஒன்று சொல்லி முடிக்கண்டா. ஹாய், திஸ் இஸ் மோனிக். ஐம் அ டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைனர். ஸோ டிசைன் பண்ணுவேன், ஆர்ட் எல்லாமே. ஐ டூ ஆர்ட் ஃபார் லிவிங். ஸோ ஓகே, ஹாய், திஸ் இஸ் கோகுல். நான் ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன் கொஞ்சம் வருஷமாக. அண்ட் ஹாபிக்கு வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணிருக்கேன். டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்கோ இல்லை எனி மீடியம், பென்சில் ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன் சும்மா வீக்கெண்டில். ஸோ இதுதான் எங்களை பற்றி. அண்ட் பெருசாக எதுவும் ஒரு எபிசோடு தான், அதுக்கப்புறம் நான் எங்களை பற்றி சொல்ல மாட்டோம். ஸோ வேறண்ணா, ஸோ இந்த எபிசோடு வந்து ஃபஸ்ட் எபிசோடு வந்து ஒரு மாதிரி. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து எல்லாமே ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஆர்ட் அண்ட் டிசைன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு மீடியம் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்ட் ரிலேட்டட் டாபிக் பற்றி பேச போகிறோம். வந்து அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு வந்து இன்ட்ரோ எபிசோடாக மட்டும் இல்லாமல் வந்து ஏதாவது டாபிக் பேசலாம், ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலான்னு இருந்தேன். ஸோ வந்து மெமரிஸ் வித் ஆர்ட், நாஸ்டாலஜிக் மெமரியாக இருக்கலாம், இல்லை வந்து இப்போ நடந்த மெமரி ஏதாவது இருக்கலாம், ட்ராமாவாக கூட இருக்கலாம். இல்லை ட்ராமாலாம் நான் ஜாலியாக இருக்காது, இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக நடந்த விஷயங்கள், அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பேசினா, மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒரு எபிசோட் பேசினா வந்து ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வந்து அந்த மாதிரி எபிசோடாக இருக்கட்டும். ஸோ இன்ட்ரோ வித் மெமரிஸ் வித் ஆர்ட், இன்ட்ரோ அண்ட் மெமரிஸ் வித் ஆர்ட்ன்ற மாதிரி சொல்லு. இப்போது வந்து உனக்கு நீ எப்படி ஸ்கூல்லலாம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இல்லை ஆர்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியா, இல்லை முன்னாடியே வந்து? நான் வந்து ஸ்கூலில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். நான் எடுத்தோடனே பென்சில் அதெல்லாம் எதுவுமே பென்சிலில் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஃபஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து டக்குன்னு வேறு ஸ்கூலில் இருந்து பெரிய பெரிய டீச்சர்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு ஆர்ட் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை பேக்கில், ஒரே ஒரு அப்சரா பென்சில் தவிர எதுவுமே கிடையாது. குடுக்கறதுலாம் வாயிட்டு போட்டு மென்று துப்பிடுறது. அப்படி இருக்கும்போது வந்தவங்க டக்குன்னு கண்டக்ட் பண்ணதுக்காக கிரேயான்ஸ் பாக்ஸ் ஒன்று ஒரு 2 A4 ஷீட் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க அவங்க வராங்க, அவங்க முன்னாடி வரும்போது நீ வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணால் லைனாக பேப்பர் காஸ்ட்ல கேமல்லாம் தெரில, ஏதோ ஒரு கிரேயான்ஸு 2ஆம் படிக்கிறோம். உனக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்கா? ஏய் நிஜமாடா, இப்போ யோசிச்சு பாப்பா, உனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும்னா இது வருதான் ஞாபகம் வருது. ஓகேவா? ஏன்னா அது ஹைலைட்டா அன்னைக்கு பரபரப்பா நடந்த ஒரு காம்படிஷனால எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. வந்துட்டு டக்கு டக்குன்னு கையில இது கொடுத்துட்டு அவங்க வரும்போது நீ வந்து வரையணும், அதை வந்து அவங்க பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இவ்வளவுதான், அவங்க வரும்போது நீ வரையணும், அவ்வளவுதான் என்கிட்ட சொல்லிட்டு போனது. நான் பாட்டுக்கு எடுத்து என்ன பண்றேன்னு தெரியல, அப்படியே உட்காந்துட்டு நோட் புக்ல இருக்க அட்டையில இருக்க மிருகத்தை ஏதாவது வரைஞ்சிட்டு சும்மா அப்படி கிரிக்கிட்டு இருந்தேன். வந்தாங்க, அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தாங்க, எடுத்து பார்த்துட்டேன், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளவுதான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆர்ட் வரையிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. உனக்கு எப்படி? எனக்கு வந்து எனக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா வரைவேன்றதெல்லாம் இருக்கு. நான் பென்சிலில் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் வந்து எனக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்கு. என்னன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சின்ன வயசுல வந்து வரையணும் அப்படின்னாலே பின்னாடி ஒரு 2 மலை, ஒரு வீடு, ஒரு பாதை, இன்னொரு கிணறு, மலையில இருந்து இப்படி தண்ணி இறங்கி வரும். சைட்ல 2 பக்கம் வந்து நிலங்கள் இருக்கும், வயல்கள் கூட இல்ல. சரி, இப்படி எப்படிதான் அந்த மலைக்கு நடுவுல இருந்து இப்படி கட் ஆகி அருவி மாதிரி ஊத்தி வரும். தெரியுது, ஷேப்ல இப்படி வரணும். கீழே வந்து டிப்பிக்கலா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல வந்து கூரை, அந்த ஓட்டு வீடுக்கு ரெட் கலர் கார் அடிக்கணும். பின்னாடி மலைக்கு ப்ரௌன் கலரு, தண்ணிக்கு வந்து லைட் ப்ளூ கலர். வானத்துக்குலாம் நான் பெயிண்ட் அடிச்சு பார்த்ததே இல்லை. மேகம் சன்னுக்கு பெயிண்ட் அடிப்போம். மஞ்சள் கலர் வந்து இப்படி ரவுண்டு போட்டு லைன் வரும். 4 சைடுல பெரிய குச்சி, அதுக்கு சின்ன சின்ன குச்சி உடைச்சு ரவுண்டு வந்து சூரியன் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நான் மேகம் எல்லாம் வெள்ளை கலர்ல தான் இருக்கும். ஆனா நம்ம மேகத்துக்குலாம் வந்து லைட் ப்ளூ கலர் தெரியாது. ஆமா, அப்ப தெரியாது. நம்ம லைட் ப்ளூ அடிச்சிருந்தோம். இப்போ அடிச்சுட்டு தண்ணிக்கு ப்ளூ கலரு. தண்ணிக்கு வந்து அப்புறமே கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தண்ணியில வந்து ப்ளூ கலர் அடிக்கிறது இல்ல, ப்ளூ கலர் அப்படியே வேவ் வரையும். அப்படியே
யூ 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 டபிள்யூன்ற மாதிரி எடுத்து அப்புறம் வந்து ஃபுல்லா கிரீன் கலரை போட்டு தேய்க்கிறது. அந்த ஸ்கெட்ச்ல தேய்க்க முடியாது நம்ம. ஆமா, உள்ள இருக்கிறது எடுத்து உள்ள இருக்கிறது தேய்ச்சனா ஸ்கெட்ச் ரீஃபில் அது ஏதோ சொல்லுவாங்க. அது இங்க பஞ்ச வந்து இதுல கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க. உள்ள போட்டு அடி வாங்குவான். அதை எடுத்து யூஸ் பண்றோம்னா முடிஞ்சு கதை. கை ஃபுல்லா பச்சை கலர் ஆயிடும். வீட்டுக்கு போற அப்படியே போக வேண்டியதான். தண்ணி இதுக்காக அப்புறம் தண்ணி வாட்டர்லாம் தண்ணி பிடிச்சி கொஞ்சோண்டு அந்த பஞ்சை அப்படி எடுத்து அதை கரைச்சிடுறது. கரைச்சி இப்படி தட்டி அதுல பெயிண்ட் பண்றது. அது மாதிரி ஞாபகம் இருக்கு. நான் வந்து காம்படிஷன்லாம் வந்து பயமா இருக்கும் எனக்கு. ஒரு மாதிரி ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி எனக்கு காம்படிஷன் போறதே. ஆனா வந்து நான் வரைவேன். எனக்கு வந்து எனக்கு நான் ஸ்கூல்ல எல்லாம் ஒரு 2 வாட்டியோ தான் காம்படிஷன் போன மாதிரி ஞாபகம். எல்லாத்துலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வரையறது போகணும்னு ஆசை இருக்கும். ஆனா வந்து எனக்கு பயம். அப்படியே போவேன், லைன் நின்றுட்டு வந்துருவேன். அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால ரொம்ப நல்லதுடா. இன்வெர்டரா இருந்தேன். இன்வெர்டர்னு கூட சொல்ல முடியாது, இன்ட்ரோவர்ட்னு கூட சொல்ல முடியாது. அப்படியே வந்துருவேன், அது வரைய மாட்டேன். அப்புறம் அவ்வளவுதான். வேற உனக்கு கொஞ்சம் ரொம்ப சின்ன வயசுல சொன்னேன், வேற பெரிய வயசுல. அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான். மிக்கி மவுஸ், டோரேமானு, சின்சானு. நான் சின்சான் இப்போ வந்ததுடா. இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன நினைச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சுனா நான் வந்து சின்சான் வரையறதுக்குனே வந்து கார், இந்த மூஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு கார் மாதிரி இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஒரு கார் பக்கம் மட்டும். ஆமா, ஒரு பக்கம் மட்டும் வீங்கி இருக்கும். அது ஒரு டெக்னிக்கே வச்சிருந்தேன். ஓகே, இப்படி போட்டு இப்படி வரணும்னா சின்சான் மூஞ்சி வந்துடும். ஒரு ரவுண்டு போட்டு 2 கண்ணு வச்சா டோரேமான் மூஞ்சி வந்துடும். அந்த மாதிரி டெக்னிக் வச்சு ஒரு ஆர்ட் வரையுது. இப்போ ஒரு கார் வரையினா 2 ரவுண்டு மேல ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இப்படி போட்டா கார் முடிஞ்சு ஃபுல்லா. இப்படி சைடுல அந்த இது கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வரும். ஆமா, வந்து இப்படி பாக்ஸ் 2 ரவுண்டு, இன்னொரு 2 ஜன்னல் இப்படி. ஆமா, அவ்வளவுதான். அது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இதுல என்னன்னா, நான் அதை வரைஞ்சிட்டு முன்னாடி லோகோ, பென்ஸ் லோகோ வேற போட்டு விடுறது. ஐயோ, இது வந்து மிக்கி மவுஸ் சொல்றப்போலாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. மிக்கி மவுஸ் அதெல்லாம் மிக்கி மவுஸ் வரைஞ்சிருக்கேன். மிக்கி மவுஸ் வரைஞ்சது எனக்கு பென்டன் வந்து நான் நிறைய வரைவேன். பென்டன் கார்டெல்லாம் வைப்பாங்க, இல்லை கார்டு ஸ்டிக்கரு அதெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் வாட்சு, அந்த வாட்சை வரைகிறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஜாலியா இருக்கும். வாட்ச் வரைஞ்சிட்டா வரைஞ்சிட்டான்டா அவ்வளவு பெரிய ரவுண்டு போட்டு. இல்லடா, இப்போ அதையும் பண்ணாம இருப்பானுங்க. இப்போ நம்ம பண்றது பெரிய விஷயம்லாம் இல்ல. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட்ச் வந்து ஒரு ரெஸ்ட் பேண்ட் மாதிரி பண்ணி கட்டி பேப்பர் மடக்கி ஒட்டிக்கிறது. அதுல வந்து ரவுண்டா கட் பண்ணி சார்ட் பேப்பரை கட் பண்ணி வரைஞ்சு ஒட்டிக்கிறது. வந்து கையில கட்டிட்டு இப்படி பண்றது அப்படியே ஜாலியா. அது அந்த டைம்ல கார்ட்டூன் பார்க்கும்போது அந்த டைம்ல பண்ணதெல்லாம் பார்த்து ஓகே இது வரையணும் அப்படின்லாம் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகதான் பென்சில்ல வந்து ஷேட் பண்றது. அப்போ வரைக்கும் ஃபிளாட்டு லைன் ஆர்ட் போட்டு ஃபுல்லா கலர் அடிக்கிற மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்ட். அதுக்கப்புறம் ஓகே பென்சில்ல பண்ணலாம், கலர் அடிக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிச்சு. கிரையான்ஸ் இருக்கு, ஸ்கெட்ச் இருக்கு, பென்சில் இருக்கு. அதை தாண்டி போனா ரொம்ப பணக்காரனா இருந்தா 10 ரூபா கொடுத்து இந்த வாட்டர் கலர் பேலட் பேலட் வாங்கிட்டு டபுள் இருக்கும். ஆனா சொல்றேன் இருக்கும். அதுக்கு அதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. கேக்கு, ஆமா, அதுல சின்ன சின்ன டேப்லெட்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு டேப்லெட் தான் சொல்லுவாங்க, அந்த பெயின் டேப்லெட். ஸோ அது ஒரு பேலட்டோட சேர்ந்து வந்துடும். ஒரு டம்ப்னு பிரஷ் ஒன்று கொடுத்துருவாங்க, ப்ளூ கலர்ல அது 8 கலர் இருக்கும். ஆமா, அது ஒரு செட்டு. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு இருக்குன்னு ஒரு 5th 6th படிக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணா, அப்பதான் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, நம்மளுக்கு வரையுதுன்னு தெரியுது, நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் போனா காசு வேணும். நம்ம கிட்ட இருக்கிற அப்சர்வர் பென்சில் வச்சு நம்ம வந்து ஷேட் பண்ணலாம். இப்போ டார்க்கான இடம்லாம் நல்லா தீட்டணும், கொஞ்சம் லைட்டான இடம்லாம் கொஞ்சமா திட்டினா போதும். அதை வச்சு கொஞ்சமா இப்போ ஒரு பால் வரைறேன்னா கீழெல்லாம் டார்க்கா போடுறது, ஏன்னா கீழே வந்து ஷேடோ இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்து இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பாக்குறோம், சின்ன வயசுல பார்க்கும்போது ஏன் அப்படி இருக்குன்னு ஒரு டவுட் வருதுன்னா, அது ஏன் அப்படி வருதுன்னு டவுட் நம்ம கிளியர் பண்ண போறது இல்ல, அது அப்படிதான் இருக்கும், நம்ம வரைஞ்சிடுறது அவ்வளவுதான். இப்போ பால் இருக்குன்னா பால் கீழே வந்து கருப்பா தான் இருக்கும், ஏன்னா பால் கீழே இருக்கு கருப்பா இருக்குன்னு. ஆனா அதுக்கு லைட் மாறுது, அதனால நம்ம மாத்தணும்லாம் தெரியாது. லைட் சோர்ஸ் வருது, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது.
நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ரவுண்டு கீழே கருப்பு மேல வெளிச்சம் அவ்வளவுதான். மத்தபடி இந்த லைட்டு எங்க இருந்து வருது, ரிம் லைட்டு, அந்த அதெல்லாம் ஒண்ணு டெக்னிக்கல் நாலேஜஸ்லாம் நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஆமா. ஆனா அந்தபடி பார்க்கும்போது இப்போ வந்து சின்ன சின்ன பசங்களே வந்து ஒரு ரவுண்டு வரைறானா அந்த ரவுண்டு ஃபுல்லா கூட வரைய மாட்டான். அதாவது ஷேடோ இருக்க இடம் மட்டும் டார்க்கா பண்றான். அப்புறமா அது வந்து அவனு இந்த வயசுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்த்து டெவலப் பண்ற அளவுக்கு. ஆனா அது இது இருக்குல்ல நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் ஆமா நாலேஜ். ஆமா 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 இன்டர்நெட் இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம். அதனால சின்ன வயசுல இருந்தே பழகும்போது நம்மளுக்கு இருந்தது தானே இருந்ததை வச்சு. அது கரெக்டா டிராயிங் புக், கலரிங் புக் இருக்கும்ல, அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கலரிங் புக்ல வந்து அப்பையில இருந்தே கலரிங் புக்லாம் வந்து ஒரு இது லைன் ஆர்ட் மட்டும் இருக்கும். அப்ப லைன் ஆர்ட்லாம் அந்த அவுட்லைன் அந்த கலரிங் புக்ல வந்து சிலதுல வந்து இந்த கலர் தான் கொடுக்கணும்னு வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும், நம்ம அடிக்க முடியாது, நான் அடிக்கிறதா அடிப்பேன். பிங்க்னா பி அப்படின்னு, பிரவுன் பின்னு போட்டுருப்பான். அதானா எனக்கு வந்து கடுப்பா இருக்கும். நம்ம பிரவுன் கலர் அடிப்போம், அது மேல பிரவுன் அப்படின்னு எழுதிருக்கோம், செம்ம கடுப்பா இருக்கும். பிங்க் அடிக்கிறோம்னா பிங்க்னு எழுதிருக்கோம். டேய் அப்புறம் எதுக்கு, அப்பயே வந்து ஒரு செம்ம கடுப்பா இருக்கும். அது பாக்க என்ன வாழ விடுனே அப்படின்னு இருக்கும். நான் ஏதோ அடிச்சுட்டு போறேன், உனக்கு என்னடா பிரச்சனைன்ற. அது வந்து சிலதுல வந்து எழுதாம நம்மளோட இஷ்டம். அது வந்து என்னன்னா, அதாவது நம்ம ஒரு பெரிய கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல திக்கான பேஜ், அதாவது திக்கான பேஜ்னா லைக் ஒரு 40+ பேஜஸ் இருக்கு மாதிரி நோட் ஆகணும்னு வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கும்போது அந்த மாதிரி எழுதிருக்காது. அதாவது சைட்ல ஒரு கேட்டா மாதிரி கொடுத்துருவான், இந்த இடத்துல வந்து பிங்க் பண்ணுங்க அப்படி போட்டுருவான். அந்த டிராயிங் மேலேயே எழுத மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், நீ ஒரு பக்கம் இருக்கியா நான் ஒரு பக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மாத்தி மாத்தி கலர் அடிச்சு விட்டுறது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பண்ணும்போது தெரியும், ஓகே இது நல்லா இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் அடிக்கிறோம், சந்தோஷமா இருக்குன்னு இருக்கும். ஆனா இவனுங்க இந்த மேலே எழுதுறது, அவனை அப்படி எழுதுறதுக்கு அப்புறம் நம்ம வேற கலர் அடிக்க தோணாது. அது ஒரு கடுப்பா இருக்கும், என்னடா இது அப்படின்னு. அது புக்கு வாங்குறதே வந்து ஒரு மாதிரி எலைட் விஷயம் மாதிரி இருக்கும். கலர் புக் வாங்குறது வீட்டுல வாங்குறத விட நம்ம காசு எடுத்து வாங்குறது வந்து அது 20 ரூபான்னு நினைக்கிறேன் அப்போ புக்கு. அந்த கலரிங் புக் சின்னதா இருக்கும், 15 பேஜஸோ என்னவோதான் இருக்கும். 15 அது என்ன தெரியும், அது என்ன பிரச்சனை, 15 ருபீஸ் இருக்கும். அது பேப்பர் பார்க்கணும், இவ்வளவு தின்னா இருக்கும். அது ஸ்கெட்ச்ல பண்ண முடியாது. அடுத்தது பின்னாடி தெரிஞ்சிடும். நம்ம ரெட் கலர் அடிக்கிறோம், வயிற்றுக்கு ரெட் கலர் அடிச்சுட்டு இருக்கோம், மூஞ்சில இருக்கும் ரெட் கலர் மாதிரி வந்து நிக்கும். அது வந்து ஒண்ணு பென்சில்ல பண்ணணும், அது அந்த ஐடியாலாம் இருக்காது. ஆமா, பின்னாடி ப்ளீட் ஆகும், அதெல்லாம் தெரியாது நம்ம சின்ன வயசுல. அது வந்து பென்சில்ல பண்ணணும் இல்ல கிரையான்ஸ்ல பண்ணணும். அதே மாதிரி கிரையான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் விரல்ல வச்சுட்டு தேய்ச்சாதான் சாட்டிஸ்பாக்சன் வரும். அது பிளெண்ட் பண்ணணும். அப்படி அது வந்து ரொம்ப நாளா பிளெண்டிங் பண்றத பத்தி இப்பதான் பிளெண்டிங்ன்ற வார்த்தை. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நானும் இப்பதான் வயசுல வந்து பிளெண்டிங்ன்ற வார்த்தை எல்லாம் தெரியாதா. அது தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், பரத்லாம் ஒருத்தர், அவன் வந்து நல்லா சூப்பரா வரைவான், ரியலிஸ்டிக்கா வரைஞ்சுக்கிட்டு இருப்பானா. அவன் தான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம், பேப்பர் குட்டி பேப்பர் பின்னாடி தேய்க்கிறது, பின்னாடி இருந்து கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே தேய்க்கிறது சூப்பரா இருக்கும். அப்படின்ற மாதிரி இருக்கும், போட்டு தேய்ச்சி அப்படியே சாஃப்டா இருக்கும், சூப்பரா அடிச்சுட்டு இங்க இருக்க லைட்டா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிடலாம். ஆமா ஆமா ஆமா, அப்படியே அந்த ஷேடோ வருமா, அப்படியே அப்ப பாக்கும்போது ஓகே நம்ம நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புது புது டெக்னிக் எல்லாம் கத்துக்கும் போது அந்த எப்படி அந்த பேப்பர் போடுறது, இல்ல அந்த ஸ்கேல் எடுத்து சுரண்டுறது, கிரையான்ஸ் அடிச்சு ஸ்கேல் சுரண்டுறது சூப்பரா இருக்கும். அது என்னன்னா டேஞ்சரான டெக்னிக்கா இருக்கும் எல்லாமே. இப்ப பேப்பர்னா கூட பரவாயில்ல, நம்ம தேய்ச்சாலும் ஏதோ வராது. ஸ்கேல் இப்படி அது ஒண்ணு. ஸ்கெட்ச்ல ஒரு 2 செகண்ட் இப்படி 2 தேய்க்கிறனா ஓட்டையடி. ஆமா, ரொம்ப மட்டியான பேப்பரா இருக்கும். ஆமா, அது அப்ப கிடைக்கிற காசு வச்சு வாங்குவோம். வீட்டுல வந்து கேட்ட என்ன சொல்லுவானுங்க, படிக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு ஒரே படிக்கிற வேலையை பாடுறா. அதை விட்டுக்கிட்டு எப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிரையான்ஸ் ஆர்ட் சப்ளை எல்லாம் வரும்னா எக்ஸிபிஷன் நடக்குது, நான் வந்து செஞ்சு வைக்கணும். அப்பதான் வந்து சரி ஓகே பையன். ஆமா, அப்படி. ஏன்னா அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த ஆனுவல் டே எக்ஸிபிஷன் அதெல்லாம் வச்சிருவாங்க. ஸ்கூல்ல இருந்து அதுதான் இப்ப மத்த ஸ்கூல்ல இருந்து வராங்க, நம்ம பையன் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாதான் எங்க வீட்டுல வந்து ஏதாவது பண்ணோம் அப்படி. இது அந்த சார்ட் பேப்பரு, கார்ட்போர்டு, இந்த ஆர்ட் சப்ளைஸ், இந்த இதுக்கெல்லாம் குண்டூசி, மோட்டரு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் சயின்ஸ்ல வந்துடும். இது வந்து நல்லா அதான்டா வரைகிற, அதுவும் வரைகிறதான்டா. இப்போ நான் விண்டு மில் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கேன், நான் பண்றேன்னா பண்ணி வைக்கிறேன் வச்சுக்க. என்ன விண்டு மில் பண்ணி வைக்கிறேன்னா பக்கத்துல சும்மா விடக்கூடாது,
கீழே புல்லு வரையணும், புல்லு வரையணும், அது வரையணும், ஆடு வரையணும், மாடு எல்லாம் வரையணும்ல. அது வரைஞ்சிட்டு இருந்த பிறகு ஓகே. அதுக்கப்புறம் புல்லு வந்து விற்க ஆமா, ஐயோ அதை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து வரைஞ்சிட்டு இருந்தப்ப நான் வந்து எதுக்கோ பண்ணேன். விண்டு மில்லுன்றப்ப சொல்றப்ப ஞாபகம் வருது எனக்கு. ஃபுல்லா கலர் பண்ணிட்டு புல்லு மாதிரியே இப்படி கட் பண்ணி ஊட்டி வைக்கணும். ஒரே லைனா கட் பண்ணிட்டு இப்படி இப்படி 3D ஒரு லேயர், அடுத்த லேயர் பின்னாடி, அதுக்கு அடுத்த லேயர் பின்னாடி. ஆமா, அது ஆர்ட் ஒர்க்குன்னு மட்டும் முடியாது, அது நம்ம பண்றோம்னு வச்சுக்கோ, எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி இருக்கும்போது நல்லா இருந்தது ஒரு மாதிரி. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், வரைகிறோம், கிறுக்குறோம், ஒட்டுறோம், தட்டுறோம், ஏதோ ஒன்று பண்றோம், நல்லா இருக்கும் பாடுறது. அதுக்கப்புறம் ஒட்டுறது, குத்துறது எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டும் போயிடுச்சு. வேற மத்த இந்த இது சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்குள்ள சொல்லும் போது, சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல வந்துட்டு இந்த ப்ரிகாஷனுக்காக எல்லாம் வரைய சொல்லுவாங்க சிலதெல்லாம். எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து ஒரு வீட்டுல தீ பிடிச்சிக்கிச்சு, அது ரிலேட்டடா மட்டும் தான் வரையணும் சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஓகே, டாபிக் கொடுத்துருவாங்க, டாபிக் கொடுத்துருவாங்க. தீயணைப்பு, இந்த வாரம் தீயணைப்பு வாரம்ன்றவாங்க. ஆமா ஆமா ஆமா. உடனே தீயணைப்பு, தீ பிடிச்சிச்சுன்னா எப்படி எப்படி குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுற மாதிரி. அது அது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கணும். அதாவது இன்னைக்கு சுதந்திர தினம், கொடிய வரைங்க, நேரு மாமா வரைங்க, சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு ஒண்ணுமே வராது. நான் என்ன பண்ணுவேன், இந்த பேப்பர் எடுத்து தலையில எண்ணெய் தேய்ச்சி போட்டோ எடுத்து வந்து புக்ல ட்ரேஸ் வச்சு எடுத்து நல்லா தேய்ச்சி, அதுவும் எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் வச்சுடுவோம் வீட்டுல. எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு போட்டோ எடுத்தோமா, போட்டோ மேல பேப்பர் வச்சோமா, அது மேல இன்னொரு பேப்பர் நீ வச்சுக்கிறோம்னா பணக்காரனா இருந்தா இன்னொரு பேப்பர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் பேப்பர்லயே பென்சில் வச்சு லைட்டா வரைஞ்சு, அப்புறமா அதை தூக்கி இன்னொரு இது மேல வச்சு வரைஞ்சி சார் முடிச்சிட்டேன் சார். இன்னும் அவ்வளவு சீக்கிரம் ட்ரேஸ் பண்ண சொன்னா அவ்வளவு அசிங்கம். அதாவது இப்போ ட்ரேஸ் பண்றோம்னா என்ன மாதிரி விஷயம்னா, ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஃபிகர் வரையறதுக்கும் அதை ட்ரேஸ் பண்ணி வரையறதுக்கும் இருக்க வித்தியாசமே ரொம்ப பெருசு. அது வந்து இப்போ நம்மளுக்கு தெரியுது, ட்ரேஸ் பண்ணி வரையறதும் ஒரு வகையில ஒரு ஆர்ட் டெக்னிக் அண்ட் ஆர்ட் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது ஒரு விஷயம் தெரியுது, பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போன்றது வந்து கொலை குத்த பண்ண மாதிரி பாப்பாங்க. ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கான்டா, ட்ரேஸ் பண்ணி வந்தாலும் நான் ஏதோ வரைகிறேன்டா. அது என்னன்னா, இன்னைக்கு ட்ரேஸ் பண்ணி வரையறேன்னா நாளைக்கு ட்ரேஸ் பண்ணாம வரைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது அந்த மைண்ட் இருக்கும்ல. ஆமா, இப்போ ஒரு நாளைக்கு மூக்கு இப்படி வரையறேன்னா அடுத்த நாள் வந்து இவன் நான் ட்ரேஸ் பண்ணாமலே மூக்கு இப்படிதான் வரும் அப்படின்னு வரைஞ்சு விட்டுறது. சோ அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நான் ட்ரேஸ் பண்ணி பண்றேன். அதை வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்கு தான் கிளம்பி சிறுவர் சீர்திருத்த அந்த மாதிரி இருந்தது. இந்த எண்ணெய் வச்சு வரைகிற டெக்னிக் சரியான டெக்னிக். இது அதே மாதிரி இன்னொரு ட்ரேஸ் பண்றது என்னன்னா, எல்லாருமே படிப்பாங்க காயின் கீழே வச்சுட்டு பேஜ் ஃபுல்லா ஒவ்வொரு ₹1 காயின், அடுத்து ₹2 காயின், ₹5 காயின், என்னென்னலாம் வித்தியாசமா காயின் இருக்குன்னா ஆமா அப்படியே உட்காந்து தேய்க்கிறது. ஒண்ணு கிரையான்ஸ் இல்லைன்னா இது. ஆமா, எனக்கு தெரிஞ்ச நான் பென்சில் தான். பென்சில் மேக்ஸிமம் பென்சில் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், பென்சில் ஊக்கு இருக்குல்ல அதை வந்து உடச்சி இப்படி தட்டி அதை எடுத்து மேல போய் அது தேய்ச்சுன்னா உனக்கு அக்யூட்டா வரும். பென்சில் எடுத்து தேய்க்கிறத ஆமா அப்படி போய் நல்லா உட்காரும். அது ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சனா. அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு ஸ்கூல்ல போறோம்னா ஊர்ல இருந்து பசங்கள்ட்ட தெரிஞ்சுட்டு போவோம், வீட்டு சைடு தெரிஞ்சுட்டு போவோம். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு போய் இப்ப ஊர்ல மாமா வீட்டுக்கு போறப்போ அந்த பசங்க சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி இருக்க போயிட்டு ஸ்கூல்ல சொல்லும்போது அதே ஸ்கூல் பசங்க இருந்து ஊர்ல போட்டோன்னே ஆமா அவர் தெரியாத நாலேஜ் ஷேரிங் தானே. இங்க இருந்து ஆமா ஸ்கில் ஷேர் பண்ற வேண்டியதுதான், அவ்வளவுதான். எதிரா ஸ்கில் ஷேர் இந்த இப்படி உடச்சு இப்படி தேய்ச்சா வரும்ல, அதான் ஸ்கில். அதான் அவன் போயிட்டு அவங்க ஸ்கூல்ல பழகிட்டு அது எப்படி சொல்றது, அது இந்த தேய்ச்சி பென்சில் வரைக்கிறது, அப்புறம் அந்த நான் சொன்ன மிக்கி மவுஸ்க்கு டெக்னிக், இது ஒரு ரவுண்டு 2 காது. ஆமா, மிக்கி மவுஸ். ஆமா, அதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக். இப்போ யாரும் பண்றாங்களான்னு தெரியல இந்த பென்சில் சேர்க்கறது. எனக்கு தெரிஞ்சு என் அக்கா பையன்லாம் இருக்கான், அவன் எல்லாம் பண்றானா இல்ல ஒண்ணுமே எனக்கு தெரியல. நான் கேட்டிருக்கேன், அவன் கேட்டா வந்து அதெல்லாம் பேசுறது கிடையாது, வரையறதோ இல்ல இதை பத்தியும் பேசுறது கிடையாது. அது எங்க அக்கா தப்பா கூட இருக்கலாம், வரைவிடாம இருக்கிறது. அது நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப பண்றாங்களா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியல. நம்ம பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்பாக்சனா திங்க அதெல்லாம். அதுவும் அந்த காயின் தேய்ச்சி கரெக்டா வந்துருச்சுன்னா அப்படி இருக்கும். போடு மஜாதான் நம்ம இன்னைக்கு அப்படின்னு.
இது மிக்கி மவுஸ் வரையும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கிறதான் காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா வேற என்ன மேல இருக்கிறது காது இல்ல, அது என்ன சொல்றேன் அது மண்டனா. அது இப்படி மேல காது வந்து சைட்ல காது இருக்கும்டா. காது இல்ல 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 டேய் அதுதான் காது. ஆமா இது வந்து கண்ணம் நினைக்கிறேன். கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஏய் ஏன்டா கரெக்ட் தான் கரெக்ட் தான். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். அப்ப வேற இடத்துல காது வரும், சைட்ல காது வரும். எனக்கு தெரியல மேல ஏய் மேல இருக்கிறது தான் காது. ஆனா முடி கலர்ல தானே இருக்கும், கருப்பு கருப்பு கலர் தான் இருக்கும். அது அது எப்படி இருக்கும்? காது உள்ளுக்கு முடிக்குள்ள காதுதான் அது. தலைலாம் இல்ல, காதுதான் அது. அது ஒண்ணு. அப்புறமா வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ்ல சீன் காட்டுறதுக்கு வேலைலாம் பண்ணுவேன். கையில டாட்டு அப்படின்னு காட்டுவேன். போயிட்டு என்னடா போட்டுருக்க எஸ், அந்த எஸ் நெருப்பருவ இல்ல ஒரு 8 கோடு போட்டுருவாங்க. எஸ் 5 6 7 8. சோ அதுக்குள்ள இப்படி நகர்ந்து வரும். அது கரெக்ட்டா போடணும். ஆமா இந்த இப்படி போடணும். தான்டா மாத்தி கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஸ்கில் ஷேரிங். இப்ப நான் இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு அங்க போயிட்டு வீட்டாண்ட போயிட்டு கேத்து சின்ன பசங்க பண்ணி பாரு எஸ் வரும் மகனே எப்படி எஸ் வரும் அப்படின்னு. அது எஸ் வரையறது பிரச்சனை இல்ல, அது என் கையில இப்ப வரையணும். இப்ப நான் எஸ் இப்படி வரைஞ்சு போயிட்டு வரைஞ்சு விடுறேன். இப்படி 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 பண்ணுவேன். அப்படியே போயிட்டு ஓகே வர்றா டே செமையா வரையறான் வர. எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு தோணுனா, இப்ப வரைக்கும் தோணல அது ஒரு விஷயம். அப்போ எப்படி எனக்கு தோணுனா, ஒருத்தன் வந்து பாத்துட்டு என்கிட்ட வந்து டேய் எனக்கு ஒண்ணு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டாட்டூ விஷயம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. டாட்டூன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் படத்துல எல்லாம் பாத்துருப்போம். WWல போட்டிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், ஃப்ரெண்டு அமலன் ஒரு ஃப்ரெண்டு. அவன் வந்து குட்டி குட்டியா இருக்கும், ட்ரைபல் டாட்டூஸ்னு ஒரு போடுவாங்க. அது வந்து டிசைன் மாதிரி தான் இருக்கும், அதுக்கு மீனிங் இருக்காது. நம்மளுக்கு தெரியல, அது இருக்கலாம் நம்மளுக்கு தெரியல. இப்போ வந்து இப்படி வந்திருக்கும், இப்படி 2 கோடு போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டாட்டூஸ்லாம் வந்து அவனா போட்டு வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒண்ணு போட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன், நெட் சென்டருக்கு போயிட்டு ட்ரைபல் டாட்டூஸ் அப்படின்னு டைப் பண்ணுவேன். டைப் பண்ணி எடுத்து எம்எஸ் ஆபீஸ் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்குல்ல, அந்த இப்போ வரைக்கும் எனக்கு எம்எஸ் எல்லாம் தெரியாது, நான் கத்துக்கவே இல்லை. நான் டெவலப் பண்ணி செட் பண்ணி அதை வந்து உண்மையில பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், நான் வீட்டுல பண்ணேன்னா இதுல பண்ணது இல்ல, ஆனா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல போட்டு அலைன் எடுத்துட்டு ஒரு 20 இது அலைன் பண்ணி கட் பண்ணிடுவேன். கட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, இது இருக்கும்ல லாங் சைஸ் நோட்டு, கட்டுற நோட்டு இருக்கும், ஒரு 30 பேஜ் இருக்கும், சும்மா சின்னதா இருக்கும். ஓகே சரியா? அந்த நோட்ல வந்து பழைய நோட் எடுத்துட்டு அந்த நடுவுல இருக்க புக் வந்து ஏதாவது எழுதுனத பிடிச்சிட்டு அட்டை மட்டும் எடுத்துக்குவேன். இத இந்த டாட்டூல குட்டி குட்டியா ரவுண்ட் ரவுண்டா இருக்குமா, கட் பண்ணி சரி ஓகே அதை கட் பண்ணி ஒட்டிடுவேன். சரி அந்த இதுக்கு பக்கத்துல 2 ரூபா 5 எனக்கு புரியல, எழுதிட்டு டேய் வேணா வரைஞ்சிட்டு அப்படி போய் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, வரைஞ்சிருக்கேன்டா இப்போ நீ பிரிண்ட் பண்ணது ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டு அது எப்படி எடுத்து ஒட்டுறியா காட்டுவேன். இது வந்து கேட்லாக். ஓகே இது வந்து இந்த இதை செலக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு 2 ரூபா பென்ல வரைவேன். அதை பார்த்து வாங்கி வச்சிருந்தேன், இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஜெல் பென் ஒண்ணு, பால் பாயிண்ட் பென் தான். ஜெல் பென் வந்து ப்ளீட் ஆகும், அலைஞ்சிரும். அதுக்கப்புறம் கேட்டு கஸ்டமர் வந்து சின்ன பசங்க நம்ம பசங்க எல்லாம் வந்து சொன்னா டேய் என்னடா எனக்கே காசு கேக்குறேன்னு வாங்க. அதனால வந்து அது ஒரு ரொம்ப மட்டமான விஷயம். ஏன்னா அப்பவே டாட்டூ பிசினஸ் பண்றப்ப எனக்கு வந்து டேய் அது ரொம்ப மோசமான விஷயம். அது வந்து கூட அதை விட்டு அந்த மேட்டர் விட்டு அது அப்புறமே வருவான். அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல 2 ரூபா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தப்ப சின்ன பசங்களுக்குலாம் வந்து வரைஞ்சு விட்டு 2 ரூபா 2 ரூபா தானே இருக்கு 5 ரூபா டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் 2 ரூபா சரி பரவாயில்ல கூட ஐஸ் வாங்க நல்லா இருக்கும். டாட்டூ பிசினஸ் சத்தியமா கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் பண்ண பிசினஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 பிசினஸ் பண்ணிருக்கேன் சின்ன வயசுலயே. ஐஸ் ரசனா இருக்கும்ல, அப்படி அத வந்து கலந்து அவுட் ஆஃப் டாபிக் தான் சொல்றேன். ரசனா பண்ணிருக்காரு எங்க வீட்டுல மட்டும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், அது கவர்ல போட்டு கலந்துருவேன். தண்ணியில கலந்து ஐஸ் கியூப்ஸ் இருக்குல்ல, ஐஸ் கியூப் ட்ரே இருக்குல்ல, அதுல ஊத்தி வச்சு ஃப்ரீசர்ல வச்சிருவேன். அது வந்து நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் ஐஸ் வந்து ஐஸ் கியூப் வந்து உங்களுக்கு ரஸ்னா ஐஸ் கியூப் வந்து உங்களுக்கு 1 ரூபா அப்படின்னு பிசினஸ் பண்ண 1 ரூபா என்ன கொடுப்பாங்க.
இது ஏரியா பொண்ணுங்க பசங்க எல்லாம் வந்துட்டு அப்புறம் என் தங்கச்சிகள்ட்டே விட்டுக்கிட்டு இருந்தேன் 1 ரூபா எங்க வீட்டுல இருந்து செஞ்சு எங்க அப்பாட்ட போட்டு விட்டா அடி விழுந்து அப்புறம் எனக்கு அது வேற மாட்டேன். வேற என்ன அதுக்கப்புறம் காலேஜ் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் எனக்கு ஒரு 7th 6th வரைக்கும் தான் இந்த வரையறது கிறுக்கிறது பெயிண்ட் அடிக்கிறதுலாம் 6th 7th தான் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 10th படி அப்படின்னு ஓட விட்டுருவானுங்க. 8th இருந்து ஆரம்பிப்பான்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு பயம் விட்டுருவானுங்க. 10th ஃபெயில் ஆயிட்டுனா வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான் வாழ்க்கையே போச்சு, லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. வெல்டிங் கடையிலயோ இல்ல வேலை செஞ்சிருந்துதான் அதுவே நல்ல வேலை தான். எனக்கு மூட்டை தூக்க வேண்டியதான், நீ பண்ணி மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது அதான் வந்து பயமுறுத்தாங்க. அது என்னவோ மோசமான வேலை அப்படின்ற மாதிரி பண்ணுவானுங்க. பார்த்தா அதை விட இது நம்ம இப்ப பண்ற வேலையோட அதுதான் பீஸ்ஃபுல்லான வேலையா இருக்கு. சத்தியமா கஷ்டமா இருக்கோ இல்லையோ, அது அவங்கவுங்க வேலையில அவங்கவுங்க கஷ்டம் இருக்கு. பீஸ்ஃபுல்லா இருக்கிறதோ இருக்கட்டும் இல்ல பினான்சியலைஸா இருக்கட்டும், எது வேணாலும் அவங்களுக்கு அதிகமா தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து 10th படிக்கிறதுனால பெரிய கேப் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் என்னை விட நல்லா வரைகிறவங்களோ இல்ல அட்லீஸ்ட் வரைகிறவங்களா இருந்தாலுமே அவங்கள ஒரு ஸ்கில்ல தாண்டி போக விடாம பண்ற டைமே வந்து 10th 12th மட்டும்தான். எனக்கு 10th 12th விட எனக்கெல்லாம் வந்து யாரும் அப்படி அடக்கி அந்த மாதிரிலாம் இல்ல, நான்லாம் வரைஞ்சிட்டு தான் இருந்தேன். எனக்கு என்ன அடக்கல அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு பயத்தை விட்டு போயிட்டானுங்க. அது மிரண்டுரும். ஏன்னா இப்போ வீட்டுல 2-3 பேர் நம்ம பெரியவங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்க படிக்கிறாங்க வச்சுக்கோ. இப்ப நான் 8th படிக்கிறேன், அவன் 10th படிக்கிறான்னா அவங்க உட்காந்து விழுந்து படிப்பான். அப்படி பார்க்கும்போதுலாம் ஓகே, நம்ம அப்போ கஷ்டப்பட கூடாது. அப்ப இப்பயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது பசனா அப்ப கொஞ்சம் கஷ்டம் கம்மியா இருக்கும் அப்படிலாம் இருக்கும். வரையறதுக்கு ஒரே ஐடியா போய் ஸ்கில்ல போய் ஜாயின் பண்ணணும் படி போட்டுருன்னா நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், 10th வரைக்கும் படிக்கிறோம் ஓகே. 10th இப்போ எப்படின்னா படிக்கிறது புரிஞ்சு படிச்சா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு சைடு சும்மா வரைஞ்சிட்டு போறேன், படிக்கிற டைம்ல கரெக்டா படிச்சுட்டு வேலையை பாக்குற டைம்ல கரெக்டா பெயிண்ட் அடிக்கிறதோ வரைகிறதோ ஏதோ பண்ணிட்டு போனா கூட ஸ்கில் ஒரு பக்கம் இருக்கும், படிப்பு ஒரு பக்கம் இருக்கும். ஓகேவா? இப்ப நான் எல்லாமே ஸ்கில்லு தான் பேஸ் பண்ணி நான் சொல்லவே இல்லை, படிப்பு முக்கியம். ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப நான் பாக்குற வேலையோ இல்ல நான் பண்ற இதுவோ வந்து எனக்கு என் படிப்பு எல்லாம் பெருசாலாம் உதவல. நான் ஸ்கில் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்றேன் இப்போ வரைக்கும். மேபி உள்ள வர டோக்கனா இருந்ததுன்னா டோக்கனா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து நான் கிராஃபிக் டிசைனர் ஒர்க் பண்றேன்னா, இதுக்கு நான் முன்னாடி படிச்ச விஷுவல் கம்யூனிகேஷன் டிகிரி எனக்கு பெரிய வேலை வேலைன்னு இல்ல, ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்னு கூட சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஒரு டிக்கெட்னு வச்சுக்கலாம். ஒரு டிக்கெட் கொஞ்சம் எப்படி வச்சுக்கலாம். இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு கிராஃபிக் டிசைனிங் வேலைக்கு வரவனை விட விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு கிராஃபிக் டிசைனிங் வேலைக்கு வரவனா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமா, அது அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருக்கோ இல்லையோ டிகிரி இருக்குன்றனாலே உள்ள விட்டுருவான். புரியுதா? இப்போ எனக்கு அந்த 10th 12th எல்லாம் பெருசா அந்த சயின்ஸ் ரெக்கார்ட்ல வரைஞ்சோடு நின்றுச்சு. அதுக்கப்புறம் பெருசா வரையறது இல்ல. சயின்ஸ் ரெக்கார்ட்ல பண்றதே பெரிய வேலை. அதாவது இவன் கிட்ட கூட வரைஞ்சு கொடுப்பான். டைரி மில்க் டோலி கிட்ட இருந்து ஒரு டைரி மில்க் வாங்கிட்டு நான் வரைஞ்சு கொடுக்கறது எவ்வளவு பெரிய. பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். நீ படிப்படா, நீ பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சாலும் பொண்ணுங்க பேணி போயிருக்க. எனக்கு சரியா? நான் என்ன சொல்றேன், எனக்கு அது இப்போ கிளாஸே வந்து என்ன சொல்லணும்னா, அந்த பொண்ணு டைரி மில்க் கொடுத்து வாங்கி கொடுறா, அந்த பொண்ணு வரைஞ்சு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இருப்பானு. அது அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அது இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைச்சு நான் வரைவேன், எனக்கும் டைரி மில்க் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சு கொடுத்தேன். பொண்ணுங்கெல்லாம் அழகா வரையும். பொண்ணுங்களே அது என்னன்னே தெரியாது. அது ஒரு ஒரு பொண்ணுங்கெல்லாம் அழகா எழுதும், பொண்ணுங்கெல்லாம் அழகா வரையும். என்ன எழுதுறது ஓகே, என் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா தான் இருக்கும், அது ஒரு விஷயம். அறியாதையா இருந்துக்க. அது வந்து அவங்களுக்கும் அது பெருசு தப்பா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பொண்ணுங்க நல்லா வரைவாங்க, பொண்ணுங்க நல்லா எழுதுறது, பொண்ணுங்க கிளிட்டர் பென் வச்சிருப்பாங்க, கலர் பென் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பவுச் ஃபுல்லா பென்சில் வச்சு. நானும் தான் பவுச் எடுத்துட்டு போவேன். நான் வந்து அது வந்து அந்த டைம்ல எப்படின்னா கே அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா அந்த அவனேதான் வந்து மச்சான் எக்ஸ்ட்ரா ஒரு பெண்ணுக்கு தான் அப்படின்னு நான் வந்து கேட்பான். சரியா? பேக்ல ஃபுல்லா ஒரு 2-3 பெண்ணு வச்சிருப்பேன், பென்சிலோ ஏதோ ஒண்ணு. ஆனா என்கிட்ட கிளிட்டர் பென் எவ்வளவு வச்சு வீட்டுல வச்சிருப்பேன், தூக்கிட்டு வந்தா எடுத்துட்டு போயிடுவானுங்க. சரியா? அதான் நான் வீட்டுல வச்சிருப்பேன். அது வந்து எப்படின்னா, பொண்ணுங்கன்னா எல்லாம் வச்சிருக்கோம், பொண்ணுகிட்ட எல்லாம் இருக்கும், பொண்ணுங்கன்னா எல்லாம் வரைக்கும் அப்படி சொல்றது நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நானா வச்சிருப்பேன், கேட்கும்போது குத்துட்டு இவன் வந்து கேட்டான் சரி எடுத்துட்டு போ அப்படின்னு குத்துறது. ஸோ ரெக்கார்ட் டைம்ல வரைவேன், வரைஞ்சு கொடுக்கறது. அவன் வந்தானா வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டாம், வாங்கிட்டா
அந்த அந்த சிப்ஸ் வாங்கிட்டா, அது இந்த புளி வாங்கிட்டா, அது வாங்கிட்டான்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி தின்னுட்டு, புளி முட்டாய். ஆமா வாங்கி தின்னுட்டு வரைஞ்சு கொடுத்துடுறது. அது அதோட தான் நின்றுச்சு ஸ்கூல் டைம்ல, அதோட தான். அதுக்கப்புறம் வரைகிறதோ இல்லை எதுவுமே பெருசாலாம் கிடையாது. எனக்கு எப்போ வந்து திருப்பி ஒரு ஆர்ட்டு அந்த டைம் அதுதான் நம்ம போய் திருப்பி பார்க்க போறோம், ஆர்ட்டோ டிசைனோ ஏதோ ஒன்று, எனக்கு தெரிஞ்ச பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியல வேலை பார்க்குற ஸ்டைலை தவிர. அப்படி அதுதான் பண்ண போறோம் அப்படின்னு இருந்ததுன்னா, +2 முடித்தேன், படிப்பு வரல. +2ல எப்படியோ தப்பி தப்பி பாஸ் ஆயிட்டேன். முடிச்சுட்டு இதுதான் பண்ண போறோமா நம்ம, இதுதான் பயந்து பயந்து, அதாவது வாழ்க்கைக்கு பயப்படுறது வேற, பயந்துட்டே வாழ்றது வேற, சரியா? இப்படி இருக்கும்போது படிப்பு வரல. டிகிரி படிக்க முடியுமா உன்னால, நானே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். டிகிரி படிக்க முடியுமா, இல்லை இந்த டிகிரி படிக்க முடியுமா உன்னாலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டேன். ஓகே, நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸோ எதுவும் படிப்பு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பிகாம் எடுக்க போகிறான், பேங்க் வேலைக்கு போக போகிறான் அப்படின்னு. பிகாம் பேங்க் வேலை நம்மளுக்கு வராது. நான் என்ன பண்ணேன், வீட்டில் ஃபார்ம் வாங்க காசு வாங்கிட்டு போயிட்டு காலேஜில் போயிட்டு பிகாம் ஃபார்ம் கொடுங்கன்னு வாங்கிட்டு காலேஜ் விட்டு வெளியே வரதுக்குள்ள வயிறுலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ இதுதான் இப்படி நம்மளை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளால வீட்டுல காசு கொடுக்கறது இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் ஒரு வகையில பார்த்தா. இந்த இதுல வந்து ராட்டினம் சுத்தும் போது இப்படி மேல ஆமா அடி பேர் வலிக்கும் பாரு. பிகாம் ஃபார்ம் வாங்கணும்னா எனக்கு அப்படிதான் இருந்தது. ஐயோ பிகாம் படிக்கணுமா, படிக்க ஒரு இடத்துலதான் இருக்கும், ஆனா இது வந்து இப்படி போறது. ஆமா நடக்கிறது அது ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம படிக்க முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணா அப்படியே திருப்பி போயிட்டு ஃபார்ம் வந்து தப்பா வாங்கிட்டு போயிட்டேன், எனக்கு விஸ்காம் ஃபார்ம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. விஸ்காம்னா என்னன்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கு, அது கொஞ்சம் சினிமா டைப்போ இல்லை ஆர்ட் டைப்போ மிக்ஸ் ஆகி வரும். அதுல நம்ம பார்த்து ஒன்று ஃபைன் பண்ணிட்டு நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது போறது. அது வந்து அந்த கேட்லாக், அந்த டிகிரி கேட்லாக் ஒன்று கொடுப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் அப்பதான் படிக்கிறேன், ஓ விஷுவல் கம்யூனிகேஷன், விஸ்காம் தான் தெரியும், விஷுவல் கம்யூனிகேஷன் தெரியாது. விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த என்ன டெம்ப்ளேட் அது, யோகி பாபு ஹிந்தில இருக்க இது படிச்சு பார்ப்போம். அப்படி படிச்சுட்டு ஓகே நம்மளுக்கு வந்து ஆர்ட் வருது, பென்சில் ஸ்கெட்சு ஓகே அப்படின்னு போயிட்டு வாங்கிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல தான் வந்து விஸ்காம் கிடையாது. விஸ்காம் வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல தான் இருக்கும், பிரைவேட் காலேஜில் தான் இருக்கும், அதிகம் ஃபீஸு. எனக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு ஃபீஸ் இவ்வளோன்னா, அதுக்கு இவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து மார்க் அதிகமாக இருந்தவங்க தான் சீட் கிடைக்குமா, செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்கவங்க தான் கம்மி, நான் மார்க் கம்மி தான் அப்படின்னு சொல்லி ஃபீஸ்லாம் சொல்லியாச்சு, காசுலாம் ஓகே, சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ வந்து ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க சொன்னோன்னே. ஹெச்ஓடி, அதாவது ஃபார்ம் வாங்கும்போது எந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்காங்களோ அவங்க தான் வந்து அட்மிஷன் பண்ணும்போது இருப்பாங்க. வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறேன், என்னம்மா உங்க பையன் வந்து விஸ்காம் எடுக்கிறான்னு சொல்றான், உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு. எங்க அப்பா ஏஞ்சிட்டு முறைச்சு வெளியே போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு வந்து நான் வந்து விஸ்காம் எடுக்க போறனோ எதுவுமே தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஆனா ரியாக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எங்க அம்மா கிட்ட. ஒரு மாதிரி அந்த படத்துல தான் காட்டுற மாதிரி ஏஞ்சி ஃபாஸ்டா வெளியே நடந்து போயிட்டாரு. எனக்கு வந்து சரியான பயம் அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகே இன்னைக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு. நான் எங்க அம்மாவும் வந்து என்ன இது வேற ஏதோ சொல்றாங்க, அக்கௌண்ட்ஸ் தானே படிக்க போறேன், இல்லவா நான் வேற எழுதிருக்கேன், நான் வேற ஃபார்ம் போட்டிருக்கேன் அப்படின்னா. எதுக்கு அதெல்லாம் பண்ற, உன்னை அதுக்கு தானே போட்டு சொல்ல காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு படிப்பு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு படிப்பு வரல, நான் வந்து கொஞ்சம் ஸ்கில் பேஸ்டு வேலை தான் போய் பார்க்க போறேன், எனக்கு வந்து மற்ற எப்படிலாம் தெரியாது, எனக்கு இது வரல, நான் அதுக்கான வேலை என்னவோ நான் அதை பார்த்து அடுத்த 3 வருஷத்துல ஏதாவது டெவலப் பண்ணுவேன் எனக்கு தோணுது, படிச்சு முன்னேறும் எனக்கு தோணல, எனக்கு படிப்பு தேவை ஆனா எனக்கு அதனால முன்னேற்றம்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படி போட்டோ இதெல்லாம் எடுத்து அட்மிஷன்லாம் போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே எங்க அப்பா ஆட்டோல இப்படி உட்காந்துக்கிறாரு, பேசவே இல்லை. உள்ள போய் ஆட்டோல உட்காந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன், வீட்டுக்கு போயிட்டு அந்த கேமரா என்ன நண்பன் படத்து ஸ்ரீகாந்த் அப்பா மாதிரி ஒரு நல்ல ஒரு கேமரா என்ன வேணும் இல்ல இல்ல அதெல்லாம் நடக்கல, இது வந்து படம் கிடையாது. அதனால வந்து மேக்ஸிமம் அவர்கிட்ட வந்து நல்ல ரியாக்ஷன்னா அட்மிஷன் கிடைச்சுல பிரியாணி வாங்கி போலாம், அவ்வளவுதான். ஓகே அக்செப்டட், கோட் அக்செப்டட். ஓகே ஓகே எங்க அப்பாவுக்கு கோவம், ஆனா வந்து பேச முடியாத அளவுக்கு கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம் ஜாயின் பண்ணியாச்சு. ஒண்ணுமே தெரியல, வரையணும்ன்றானுங்க, பெயிண்ட் அடிக்கணும்ன்றானுங்க, அது பேசிக்ன்றானுங்க,
ஒரு நாளைக்கு பாம் லைட்ன்றாங்க கோல்ட் லைட்ன்றாங்க. அது அதான்டா ஒரு இப்ப நம்ம படிச்சது வரைக்கும் ஆர்ட்ன்றது வேற, படிச்சதுலாம் சொல்ல நம்ம பண்ணது வரைக்கும் ஆர்ட்ன்றது வேற. இனிமே நம்ம தேரியா கொஞ்சம் படிக்க போறோன்றவனே எனக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாமே பேசிக்காவே ஆமா ரொம்ப பேசிக். டப்பா போடுன்றான். டேய் நான் மிக்கி மோஸே வரைஞ்சிட்டேன், என்கிட்ட இப்ப வந்து டப்பா கேக்குறியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னா அவன், ஆனா அவங்க சொன்னது என்னன்னு எது எதுக்குன்னு அப்ப தெரியல. இப்போ ஒரு ஸ்டில் லைஃப் நம்ம இப்போ வெளியே போயிட்டு வரைகிறோம், இப்போ சும்மா உட்காந்து மரம் வரையணுமோ ஏதோ வரைகிறோம்னா அதுக்கு அவன் சொல்லி கொடுத்த டப்பா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. எனக்கு அப்போ அது தெரியாது. நம்ம உட்காந்துட்டு ஒரு 2 டப்பா ஒரு பானை வச்சிருவான், ஓகேவா பண்ணுங்க வரைங்க, ஒன்று வரைஞ்சிட்டேன் சார், அப்போ அந்த சைடு போய் வரைய அப்படிங்குவான். எனக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓகே இதுக்கெல்லாம் சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு வச்சுட்டு ஒரு பேசிக் நாலேஜ் தான். நம்மளுக்கு எல்லாமே பேசிக் தான் சொல்லி தருவாங்க. எல்லாமே வந்து போர்ட்ரேட் வரதுக்கு இப்படி வரைஞ்சி அப்படி வரைஞ்சி ஷேட் பண்ணு அப்படிலாம் கிடையாது. பேசிக்ஸ் லைன் வர உனக்கு லைன் வந்ததுக்கப்புறம் உனக்கு எப்படி லைட்டிங் இருக்குன்னு தோணுதோ அப்படி ஷேட் பண்ணு, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆர்ட் வைஸோ இல்லை பெயிண்டிங் வந்து எனக்கு வாட்டர் கலர் மீடியம் சொல்லி கொடுத்தாங்க பேசிக்கு. அப்புறம் அக்ரிலிக் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. மற்றபடி ஆர்ட் சைடுன்னு பார்த்தோன்னா உனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர் வச்சுக்கேன், அதில் உன்னால பேசிக் கொஞ்சம் கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம காலேஜ் படிக்க போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நல்லா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு கொஞ்சம் சில டைம்ல வேலையை பார்க்குறதுன்னு எக்ஸாம் இருக்கேன்னு வேலை பார்க்குற அந்த டைம் தான். ஸோ கொஞ்சம் ஸ்கில்லு கொஞ்சம் ஓகே, பென்சில் எப்படி பிடிக்கணும், பென்சில் எப்படி ஷேட் பண்ணணும், அங்கே போயிட்டு என்னால் கற்றுக்க முடிஞ்சது கொஞ்சம் பேசிக் கற்றுக்க முடிஞ்சது. ஆனால் நான் வெளியே வந்துட்டேன், இப்போ வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கேன். இப்போ நீ என்ன டிகிரி படிச்ச அது சொல்லு. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் டேய் நான் இப்போ ஜாயின் பண்ணதெல்லாம் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இல்லை நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சனா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக மட்டும்தான் போக முடியும், நீ பயாலஜி படிச்சேன்னு வச்சுக்கவேன் எல்லாமே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சக்கரவர்த்தியா வாங்கலாம் அப்படின்ட்டு. அல்லது புறாண்டு இல்லை முடியவே இல்லை நீ ஜாயின் பண்ண உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் வாழ்க்கையா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு எங்கள் அப்பா. சரி ஓகே எதுவும் பேச முடியல என்னால், அடி விடுங்க இல்லாட்டி வீட்டில். சரி ஓகே முடிச்சுட்டு போறேன். காலேஜ் போயிட்டு நான் என்ன ஐடியாவில் இருந்தேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வந்து போட்டோஷாப் ஒர்க் பண்ணலாம். எனக்கு லிட்டரலா அதுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபு கூட்டுப்பேன். இந்த ஸ்கூல்ல வந்து எப்படின்னா லேபு கூட்டு போறது ஒரு ஜாலியா இருக்கும்ல, ஏசி இருக்கும். 10th வரைக்குமே கம்ப்யூட்டர் லேப் போறது வந்து ஏசி இருக்கும். அவன் சொல்றதான் பண்ணணும் கூட இல்ல, சொல்ல பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம பெயிண்ட்ல வரைஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நீ என்ன பண்ணுவோன்னு தெரியும், அந்த மாதிரிதான் இருக்குமா. இது வந்து நான் 11th 12th அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே கம்ப்யூட்டர் லேப்னா 3 நாள் லேப் கூட்டு போவாங்க, 3 நாள் லேப் போறோம் சூப்பரா இருக்கும். 3 நாளுமே போட்டு பவர் பாயிண்ட்ல உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு பவர் பாயிண்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் வரைஞ்சிட்டு இருக்க வேண்டியதான் இப்படிலாம் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பயாலஜி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே இவங்க கோடிங் தான் படிக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. பயாலஜில எங்கடா கோடிங்? இது சொல்றேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து கோடிங் தான் படிக்கிறாங்க. பயாலஜி கோடிங் எனக்கு ஒண்ணு புரியல. நான் வந்து மறுபடியும் காலேஜ் ஜாயின் பண்ண இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும். நான் வந்து இதுவாயிட்டு டிராப் ஆயிட்டு ஓகே. ஆமா இல்ல காலேஜ் போனதுக்கு அப்புறம் சொல்றேன் நான். அதான்டா இப்போ பயாலஜிக்கு எடுத்துட்டு போயிட்டு முடிச்சிட்டேன். ஸ்கூல்ல சொல்றேன், ஸ்கூல்ல அப்படியே அத சொல்றேன். ஸ்கூல்ல முடிச்சு நான் கோல்ட் மெடல் ஆக்சுவலா 1004 வாங்கினேன் நான் மார்க்கு பயாலஜில. சரி ஹோல் சரி விடுங்க அதெல்லாம் பாராட்ட வேணாம் எனக்கு. என்ன ஒரு 600 மார்க் வாங்கணுங்கிட்ட இப்படி வந்து சொன்னா எப்படிடா இருக்கும். வந்து காலேஜ் படிக்கிறப்போ காலேஜ் ஜாயின் பண்றேன். காலேஜ்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும். இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தனா நீ எல்லா வேலைக்கும் வேணா போலாம். மறுபடியும் நோ இந்த வாட்டி நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து செட்டியார் உசராயிட்டாங்க. போட்டோஷாப்ல தான் வந்து அப்படின்னு நான் நினைச்சிட்டு போறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணா உட்காந்து கோடிங் டேய் என்ன எல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. எனக்கு நீ வரையணும்னா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும், அப்படின்னா நீ விஸ்காம் போ அப்படின்னா. விஷுவல் கம்யூனிகேஷன் எனக்கு வந்து அப்படியே விஸ்காம்னா வந்து படம் எடுக்கிறது இல்லையா, இப்படிதானா ஏமாத்தி வச்சிருக்காங்க ஊருக்குள்ள அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமே எல்லாம் அது கம்ப்யூட்டர் சயின்ஸே முடிச்சேன். நான் அப்புறம் வேற வழியில சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அப்புறமே அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைனு அப்படியே வரைய ஆரம்பிச்சது, கிராஃபிக் டிசைன் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே போகுது. ஸோ பேசிட்டு போனா பேசிட்டே போயிட்டே இருக்கலாம், நிறைய மெமரிஸ் இருக்கு. சொல்லும் போதே ஒன்று தோணுது அடுத்து பார்த்து
அப்படியே இது நிறைய இருக்கிறதுனால மேபி மெமரிஸ் தாட் வந்து பார்ட் 2 கூட போடலாம். ஜாலியான ஆக்சுவலா இது ஒரு ஃபில்லரா தான் பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எபிசோட வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே முடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் இன்ட்ரோ மட்டும் வச்சோம்னா ரொம்ப அது நல்லா இருக்காது, நம்ம மட்டும் சொல்லிட்டு என்ன. ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். இது உங்கள் பென்சில் அண்ட் பிக்சல் பாட்காஸ்ட். நான் மோனிக் அண்ட் கோகுல். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஆர் வாட்சிங். பாய் பாய். கீப் லிசனிங். பாய்.